யாரும் நம்மள கொஞ்சம் கூட அசைச்சு கூட பார்க்க முடியாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். வந்தவங்களையும் பார்த்திருக்கோம், போனவங்களையும் பார்த்திருக்கோம். ஆனா நிலைத்து நின்று களமாடக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இன்னைக்கு யார் பொறுப்புல இருந்தாலும் நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா மத்தவங்க எல்லாம் பேசுறதே இல்லை. அரசியல் நம்ம பிள்ளைங்களை, அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்துங்கள். இங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையும் அண்ணன் அவர்கள் அறிவாலயம் வரும் பொழுது அது உள்ள போறதுக்கு கூட வழி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே தமிழ்நாடு முழுவதும், ஏன் மற்ற மாநிலங்களிலிருந்து உலக முழுவதும் இருந்து தமிழர்கள் மக்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்களை காண்பதற்காக ஓடோடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாசல்ல கூட ஒரு சகோதரர் கிட்ட கேட்ட, மகளிர் அணி கூட்டத்துல நீங்க ஏங்க வழியில நிக்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், காலையில 6 மணியிலிருந்து தலைவரை பார்க்கறதுக்காக காத்திருக்கேன், அதனால கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால யாரும் நம்மளை கொஞ்சம் கூட அசைச்சு கூட பார்க்க முடியாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். வந்தவங்களையும் பார்த்திருக்கோம், போனவங்களையும் பார்த்திருக்கோம். ஆனா நிலைத்து நின்று களமாடக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய கழக தலைவர் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், நான் மேயர் பொறுப்பேற்றுக் கொண்ட போது தலைவர் எனக்கு சொன்ன செய்தி, உனக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, பதவி இல்லை என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு சொன்னார். அதனால உங்களுக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அது யாரும் மாற்ற முடியாது. தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரே தலைவர் நீங்கள்தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு யார் பொறுப்புல இருந்தாலும் நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா மத்தவங்க எல்லாம் பேசுறதே இல்லை இல்லையா? பேசி கேட்டதில்லை. பேசக்கூடிய தலைவர் நீங்கள். அதனால் உங்களைத்தான் ஊடகங்களாக இருந்தாலும், மக்களாக இருந்தாலும், ஏன் டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் காத்து இருக்கிறார்கள் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்று இன்று முதல்வராக பதவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் டெல்லியிலே நிதி ஆயோக்ல பேசுறார். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பாதுகாப்பே இல்லாத மாநிலம், பெண்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே, பயங்கரமான ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டமைத்துத்தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள். ஆனா நேத்து அங்க போய் டெல்லியில பேசும்பொழுது தமிழ்நாட்டில் 42% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய, உழைக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அது யாரோட உழைப்பு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் உழைப்பு. நீங்க அதுக்கு ஒரு துளி கூட எடுத்து வச்சதில்லை. இன்னைக்குதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு பெண்களுடைய நிலை என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி பாலியல் வன்முறை எல்லாம் கடந்து வந்திருக்கோம். அந்த நிலையை நோக்கி அதை தாண்டிய ஒரு ஆபத்தான, பாதுகாப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்று தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில ஒரு தாவேகா நிர்வாகி 50 பெண்களுக்கு மேல் தரக்குறைவாக படம் எடுத்து அவரையும் பாதுகாக்கிறதுக்கு, எங்களுடைய தொகுதியில ஒரு எம்எல்ஏவோட ஆதரவோடு பெண்கள் பாலியல் குற்றத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆனால் அதையும் நடவடிக்கை எடுக்காமல் ஒரு ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான ஒரு
குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த பதிலும் இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க புதுசா ஒரு விஷயத்தை பண்றோம், பாதுகாப்பதற்காக ஒன்றை செய்கிறோம் என்று புதிய படையை இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சராக இருந்த நம்முடைய அண்ணன் செய்த அதே அந்த பிங்க் பெட்ரோலை மறுபடியும் பெயர் மாற்றி இன்று அறிவித்திருக்கிறார்கள். நீங்க பரவாயில்ல, காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது. யாராவது நம்ம ஆட்சியை பார்த்து காப்பி அடிக்காத மாநிலமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு நம்முடைய அண்ணன் காலம் வரை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை இவ்வளவு சிறப்பா செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வந்து அதை எப்படி செய்யறீங்கன்னு கேட்டு தெரிந்து கொண்டு அங்கேயும் செய்ய முயற்சி செய்த வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு. அதனால உள்ளூர்ல காப்பி அடிச்சா பரவாயில்ல, ஆனா அதையாவது சரியாக செய்யுங்கள் என்றுதான் உங்களிடம் கேட்கிறோம். திரும்ப திரும்ப இன்னைக்கு போய் அங்க டெல்லியில பேசும் பொழுது தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அந்த இரட்டை இலக்க வளர்ச்சியை உருவாக்கி தந்த தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். இத்தனை பெருமைகளையும் வைத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இன்னைக்கு நம்முடைய சில சகோதரிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போயிருக்கலாம். நம்முடைய திட்டங்களுடைய இந்த சமூக மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்களை நம்முடைய அண்ணன் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எவ்வளவு உருவாக்கி தரும். ஒரு பெண் வெளியில போறதுங்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம்னு உங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் தெரியும். வெளியில போறதுக்கே 1000 தடை இருக்கும். அதுல ஒரு பெரிய தடையை உடைச்சது யார்கிட்டையும் காசு கேட்க வேணாம், விடியல் பயணம். 1000 ரூபாய் சாதாரணமா கூட தோணும் சில பேருக்கு. ஆனா ஒரு பெண், நம்ம இருக்கக்கூடிய சகோதரிகளோட உழைப்பு யாரை விட குறைந்த உழைப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் வீட்டை விட்டு வெளியில வந்து அரசு என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொறுப்பையும் தட்டி கழித்து விட்டு வெளில வர முடியாது. அந்த கடமையும் முடிச்சுட்டு தான் வெளியில வரணும். அந்த இரட்டை சுமையை மகிழ்ச்சியோடு சுமக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பாரத்தையும் அமைதியாக சுமக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நான் இருக்கிறேன், உன்னுடைய உழைப்பை அங்கீகரிக்க பாராட்ட ஒரு சகோதரனாக இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர். இது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கான திட்டம் இல்லை. எதிர்காலத்தில் அந்த 1000 ரூபாய் கையில வந்த பெண்ணுக்குத்தான் தெரியும் பொருளாதார சுதந்திரம்னா என்ன. 1000 ரூபாய்க்கு நான் யாரையும் கேட்க வேண்டாம். எங்க அண்ணன் கொடுத்த 1000 ரூபாய் இருக்கு, நான் அதை என்ன செலவு பண்ணணும்னு யாரையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு புரியும் போது அவள் அவளுடைய பெண்ணை படிக்க வைப்பாள். நான் நிற்க முடியலன்னா கூட, சொந்த காலில் பொருளாதார விடுதலையோடு நிற்க முடியவில்லை என்றால் கூட, என்னோட அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணும் யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தாண்டி படிக்க வைக்கணும்னு நினைக்கிற தாய், அந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மாதம் கல்லூரியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1000 ரூபாயை தந்த அந்த சமூக மாற்றத்தை. அதனால இன்னைக்கு தேர்தலிலே வாக்குகள் மாறலாம், ஆனால் சமூகத்தை மாற்றி மாற்றி அமைத்திருக்கக்கூடிய இயக்கம் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஆட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இதெல்லாம் நம்ம வீட்டில் எத்தனையோ விஷயங்களை பேசுறோம். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பேசுறோம், அத்தை வீட்டில் என்ன நடக்குதுன்னு பேசுறோம், டிவியில் என்ன நடந்ததுன்னு பேசுறோம், சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பேசுறோம். நம்ம வீட்டில் வந்த அந்த மாற்றங்களை நம் பிள்ளைகளுக்கு தயவு செய்து சொல்லித்தர மறந்து விட்டோம். அந்த மாற்றங்களை வீட்டில் அரசியல் பேசுங்கள். அரசியல், நம்ம பிள்ளைங்களை, அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்துங்கள். ரீல்ஸ் நிச்சயமா முக்கியம், சோசியல் மீடியா முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல.
ஆனா வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளோடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளோடு, உங்கள் சொந்தக்காரர்களோடு, உற்றாரோடு, உறவினரோடு தயவு செய்து அரசியல் பேசுங்கள், பேசுங்கள், பேசுங்கள். இந்த சமூகத்தை அரசியல் படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அரசியல் படுத்தப்பட்ட ஒரு சமூகம் எந்த முடிவு வேணாலும் எடுக்கட்டும். ஆனால் அரசியல் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த 60 ஆண்டு காலங்களாக, 70 ஆண்டு காலங்களாக நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறார்கள், எத்தனை பேர் இந்த சமூகத்தில் மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் பொருளாதார விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்ற சூழலை நாம் உருவாக்கி தந்திருக்கிறோம். இதையெல்லாம், அதுக்கு முன்னாடி இருந்த போராட்டங்களை, அதை செய்வதற்கு நம்முடைய தலைவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த போராட்டங்களை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு எத்தனையோ கதைகளை சொல்லித் தருகிறீர்கள். அதுல இந்த கதைகளையும் அவர்களிடம் எடுத்து போய் சேருங்கள், சேருங்கள். சேர்த்தால்தான் அடுத்த தலைமுறை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமுறையாக உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனேன், ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, வேற யாரும் என்னை காப்பாத்தல, கட்சிக்காரர்கள் தான் என்னோடு நின்றார்கள் என்று. அந்த குடும்ப உறவு தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த உறவு எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இன்னும் ஆழமாக, இன்னும் பெரிய ஆல விருட்சமாக விரியும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். தலைவர் கட்டளையை ஏற்று 23 தொகுதி